திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. சிற்றம்பலம். திருமந்திரம் 10ஆம் திருமுறை. திருமூலர் அருளியது. பாடலும் விளக்கமும். பாடல் எண் 1491 முதல் 1500 வரை. பாடல் எண் 1491. யோகமும் போகமும் யோகியர்க்கு ஆகுமால், யோகம் சிவரூபம் உற்றிடும் உள்ளதோர், போகம் புவியில் புருடார்த்த சித்தியாம், ஆகும் இரண்டும் அழியாத யோகிக்கே. இதில் இப்பாடலில் போகம் என்பது இன்பம், சிவரூபம் என்பது சிவ வடிவம், புருடார்த்தம் என்பது அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய பெயர்களை குறிக்கும். தனக்குள்ளே சிவத்தை காணும் யோகமும், இல்லறத்தில் ஈடுபட்டு பெண்ணுடன் இன்பம் நுகர்தலாகிய போகமும் யோகியர்க்கு மேற்கொள்ளத்தக்கதே ஆகும். யோகமானது சிவ வடிவத்தை பெற்றுத்தரும். உள்ள விருப்புற்றவரின் போகமானது அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 வித புருடார்த்தங்களை தரும். அழியாத யோகிக்கே இந்த 2 வழிமுறைகளும் மேற்கொள்ளத்தக்கதாகும். அதாவது யோகமும் போகமும் யோகியர்க்கே ஆகும். பாடல் எண் 1492. ஆதார சோதனையால் நாடி சுத்திகள், மேதாதி ஈரன் கலந்தாத்து விண்வொளி, போதாலயத்து புலன்கரணம் புந்தி, சாதாரணம் கடலாம் சகமார்க்கமே. 6 ஆதாரங்களின் வழியாக பிராணனை மேலே செலுத்தும் சோதனையில் நாடிகள் தூய்மை அடைந்து மேதை முதலான 16 கலைகளில் கலக்கும். அப்போது சிதாகாய பெருவெளியில் தோன்றும் ஒளியில் தோன்றி புலன்கள், பொறிகள், மனம் ஆகியவை தன்னிலை மறந்து தன் வசமாகி அடங்கியிருப்பதே சகமார்க்கமாகும். மனம் அடங்கியிருப்பதே சகமார்க்கம். பாடல் எண் 1493. பிணங்கி நிற்கின்ற ஐந்தையும் பின்னை அணங்கி எரிவன் அயிர்மன வாளால், கணம் 18 கருதும் ஒருவன் வணங்க வல்லான் சிந்தை வந்து நின்றானே. இப்பாடலில் பிணங்கி மாறுபட்டு 5 25 அயிர் நுண்மை என பொருள்படும். ஆன்மாவோடு மாறுபட்டு நிற்கின்ற 25 தத்துவங்களையும் யோக பயிற்சியால் பின்னர் நுண்ணிய அறிவு என்னும் வாளால் வெட்டி எறிவேன். அதனால் 18 கணங்களும் நினைக்கும் ஒப்பற்ற இறைவன், அவர்கள் வணங்கும் எல்லாம் வல்லவனான சிவபெருமான் என் உள்ளத்துள் வந்து நிற்பான், உள்ளத்துள் புகுவான் இறைவன். பாடல் எண் 1494. வளங்கனி யொக்கும் வளநிறத்தார்க்கும், வளங்கனி எப்போதோர் வாய்மையன் ஆகும், உளங்கணிந்து உள்ளம் உகந்திருப்பார்க்கு, பழங்கணிந்துள்ளே பகுந்து நின்றானே. இப்பாடலில் வளம் கனி என்பது கனிந்து பழுத்த கனி. வள நிறந்தார் சன்மார்க்க நெறியாளர். இனிய சுவையுடைய கனிந்த தித்தித்து இருப்பவன் பரம்பொருள். இந்த அருட்கனியின் இன்சுவையில் மனம் மகிழ்ந்து மனத்துள்ளே அதை விரும்பி உண்டு களித்திருப்பவர்களுக்கு இறைவன் அவர்கள் மனத்துள்ளே ஞானப்பழமாக வீற்றிருந்து தத்துவ மயக்கங்களிலிருந்து அவர்களை விடுவித்து தான் மட்டும் தனியாக இருந்து ஆட்சி செய்வான். பாடல் எண் 1495. மேவிய சற்புத்திர மார்க்கம் மெய்த்தொழில், தாபிப்பதாம் சகமார்க்கம் சகதொழில், ஆவது இரண்டும் அகன்று சகமார்க்க, தேவியோடு ஒன்றல் சன்மார்க்க தெளிவே. இப்பாடலில் மெய்த்தொழில் என்பது சிவபூஜை, தாவிப்பது என்பது நிலைநிறுத்துவது, தேவி என்ற அருட்சக்தி, விரும்பி மேற்கொள்வதான சற்புத்திர மார்க்கம் என்பது சிவ வழிபாடாகிய கிரியையாகும். அது சிவ யோகத்தை தரும். சக மார்க்கம் சக தொழில் இரண்டும் அகன்று சிவயோக பயன் தரும். சக மார்க்கத்தில் பரவும் பரம்பொருள், பரவும் பக்தன் என்ற 2 நிலைகளையும் கடந்து சக மார்க்க தலைவியாகிய அருட்சக்தியோடு ஒன்றிருப்பது சன்மார்க்க தெளிவு ஆகும். பாடல் எண் 1496. பூசித்தல் வாசித்தல் போற்றல் ஜெபித்திடல், ஆசற்ற நற்றவம் வாய்மை அழுக்கின்மை, நேசித்திற்ற திண்ணமும் நீ சித்தி செய்ததன் மற்று, ஆசற்ற சற்புத்திர மார்க்கம் ஆகுமே. இப்பாடலில் ஆசற்ற என்றால் குற்றமற்ற, அழுக்கு காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், மாச்சரியம் என்னும் 6 உட்பகைகளை அழுக்கு என்று சொல்கிறார் திருமூலர். பூக்களை கொண்டு இறைவனை வழிபாடு செய்தல், அவன் பெருமைகளை படித்தல், அவன் புகழை போற்றி வணங்குதல்,
அவன் மந்திரத்தை இடைவிடாது கூறிக்கொண்டிருத்தல், குற்றமற்ற நல்ல தவம் செய்தல், உண்மையையே பேசுதல், மனம் அழுக்கில்லாமல் இருத்தல், இறைவன் மீது அன்பு செலுத்தி அன்ன பறவையைப் போல தீமையை விலக்கி நன்மையை கொள்ளுதல், உள்ளத்தை தூய்மை செய்தல் என்பவையே குற்றமற்ற சற்புத்திர மார்க்கம் ஆகும். பாடல் எண் 1497. அருகால் பறவை அலர் தேர்ந்து உழலும், மறுகால் நரை அன்னம் தாமரை நீலம், குறுகால் நறுமலர் கொய்வன கண்டும் சிறுகால் அறநெறி செல்லுகிலாரே. இப்பாடலில் அருகால் 6 கால்கள், பறவை வண்டு, அலர் மலர், தேர்ந்து தேடி, உழலும் திரியும், நரை வெண்மை, சிறுகால் சிறுபொழுது என பொருள்படும். 6 கால்களை உடைய வண்டினங்கள் மலர்கள் தோறும் சென்று தேனை தேடித் திரியும். ஆனால் வெள்ளை நிற அன்னப்பறவையோ தாமரை மலரை விட்டு நீங்கி அதே பொய்கையில் மலர்ந்திருக்கும் நீல மலரை சென்றடையாது. சிவனடியார்கள் சிவ வழிபாட்டிற்காக நறுமண மலர்களை கொய்வதைக் கண்டும் சிறு பொழுது கூட அறவழி செல்லாது பலர் கெடுகின்றனரே. சிறு பொழுதேனும் சிவனை நினையுங்கள் என இப்பாடலில் வலியுறுத்துகிறார். பாடல் எண் 1498. அருங்கரை யாவது அவ்வடி நீழல், பெருங்கரை யாவது பிங்ககன் ஆணை, வருங்கரை ஏகின்ற மண்ணுயிர்க்கெல்லாம் ஒருங்கு அறையாய் உலகேலின் ஒத்தானே. இப்பாடலில் பின்னகன் என்றால் சிவபெருமான், மண்ணுயிர் உலக உயிர்கள், அறையாய் அரசனாய், பிறவி என்னும் பெருங்கடலை நீந்தி ஏறுவதற்குரிய அரிய கரையாக இருப்பது பரம்பொருளாகிய அந்த இறைவனின் திருவடி நல்லே ஆகும். இவ்வுலகை காக்கின்ற பெருங்கரையாக விளங்குவது சிவபெருமானின் திருவருள் ஆணையே ஆகும். பேரின்பம் என்னும் கரையேற வருகின்ற உலக உயிர்களுக்கெல்லாம் ஒரே ஒப்பற்ற தலைவனாய் 7 உலகங்களுக்கும் அரசனாய் விளங்குபவன் அவனே. 7 உலகின் தலைவனும் அவனே. பாடல் எண் 1499. உயர்ந்தும் பணிந்தும் முகந்தும் தழுவி, வியந்தும் மரணடி கைமுறை செய்மின், பயந்தும் பிறவி பயனது வாகும், பயந்து பறிக்கிலர் பான்மையனாமே. இப்பாடலில் இறைவனை நம் உள்ளத்துள் தாங்கினால் அவன் நம்மை தாங்குவான், பறிக்கில் தாங்கினால் பான்மையன் தன்மையன் என்று பொருள்படும். உள்ளத்தால் உயர்ந்தும், அதாவது உயர்ந்த எண்ணங்களுடனும் சிந்தனையுடனும், தான் என்னும் முனைப்பற்று தாழ்ந்து பணிந்தும், இரு கண்களாலும் மனத்தாலும் இறைவனின் அருட்காட்சியை அள்ளி பருகியும், அவனுடன் இரண்டர கலந்தும், அவன் பெருமையை வியந்தும், சிவபெருமான் என்னும் அப்பரம்பொருளின் திருவடிக்கே வழிபாடு செய்து முறையிட்டு வேண்டிக் கொள்ளுங்கள். அதுவே நாம் பிறவி எடுத்ததற்கான பயனாகும். பயபக்தியுடன் அவன் உருவையும் நினைவையும் நெஞ்சில் தாங்கினால் அவனும் அவ்வாறே தாங்கும் தன்மையன் ஆவான். அறநடிக்கே முறை செய்மின் என்கிறார் திருமூலர். பாடல் எண் 1500. நின்று தொழுவன் கிடந்து எம்பிரான் தன்னை, என்றும் தொழுவன் எழில் பரஞ்சோதியை, துன்று மலர் தூவி தொழுமின் தொழுந்தொரும், சென்று வழிவிடும் தேவர் பிரானே. இப்பாடலில் எழில் என்பது அழகு, பரஞ்சோதி என்பது மேலான ஒளி. எம்பெருமானாகிய சிவபெருமானை நான் அவன் திருமுன் நின்று வணங்குவேன். அங்கம் முழுவதும் நிலத்தில் படியும்படி கிடந்து என்றும் வணங்குவேன். அழகிய பரஞ்சோதியான அப்பெருமானை நெருங்கிய மலர்களை தூவி வணங்குங்கள். அவ்வாறு வணங்கினால் தேவர்களின் தலைவனான அப்பரம்பொருள் தானே வெளிப்பட்டு தோன்றி தன்னை வணங்குபவர்களுக்கு அருள் புரிவான். இப்பாடலில் மலர் தூவி தொழுவதை வலியுறுத்துகிறார். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.